சொல்லுங்க ஆமென். தெய்வனுடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம வேகமாய் கடந்து சொல்வோம். கண்களை மூடுங்க, வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, ஆவியானவரே. சத்தமா சொல்லுங்க, ஆவியானவரே என்னோடு பேசுங்க. வேதத்தின் ரகசியங்கள், மறைபொருள்கள் வெளிப்படுத்தும், கீழ்ப்படிய, விசுவாசிக்க உணர்வுள்ள இருதயத்தை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. தகப்பனே, நான் பேசுவர்கள் கேட்கிறத வேண்டாம், நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இன்றைய வாழ்க்கை, இன்றைய நாள் ஒரு பிரேக்த்ரூவாக இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனையாக இருக்கட்டும். பல நாள் பிரச்சனைகள் நீங்கட்டும். பல நாள் கேள்விகளுக்கு பதில் கிடைக்கட்டும். சோர்வு நீங்கட்டும். பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி சந்தோஷமாக அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். உற்சாகமாக இருக்கீங்களா? இந்த புதிய மாதம், ஆமென், இந்த மாதத்தில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஒரு சகோதரன் சொன்னார், எனக்கு பிரசங்கன்னா ரொம்ப பிடிக்கும் பாஸ்டர் அப்படின்னாரு. நானும் சந்தோஷப்பட்ட, மனுஷன் சத்திய வசனத்தில் இவ்வளோ வெறியாக இருக்கிறானு. ஏன்டா உனக்கு பிடிக்கணும்னு கேட்டேன். பிரசங்க நேரத்தில் தான் நல்லா தூங்கலாம் அப்படின்னா. ஏன்னா இந்த ஆராதனை நேரத்தில் டபால் டூபின்னு தட்டி எழுப்பிட்டுருவானுங்க. ஜெப நேரத்தில் கராப்புறான்னு கத்தி எழுப்பிட்டுருவானுங்க. ஆனால் இந்த பிரசங்க நேரத்தில் ஒரு மயான அமைதி இருக்கும் பாருங்க. அப்படியே தூக்கம் எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. ஆகவே எனக்கு பிரசங்கம்னா ரொம்ப பிடிக்கும்னா. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ? பிரசங்கன்னா ரொம்ப அல்லேலூயா. ஒருத்தன் பிரசங்க நேரத்தில் நல்லா தூங்கிட்டு இருக்கிறான். ஆராதனை முடிஞ்சுட்டே, ராசா இப்படி சத்தியம் கேட்காம தூங்குறிய, அது நியாயமா? அவன் சொன்னான், தேவ சித்தத்தின்படி தான் செய்கிறேன்னா. அடப்பா, இது என்னடா தேவ சித்தம்? உங்களுக்கு வசனம் தெரியாதா? தேவன் தமக்கு சித்தமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார் அப்படின்னு வசனம் இருக்கு. அடா ராசா, அது ராத்திரி இல்லடா, இது பிரசங்கம் பண்ணும்போது சித்தத்துக்கு நித்திரை அளிக்கிறார். ஆமென். அதனால் இந்த நேரம் நல்ல தூக்கம் வர நேரம். அதனால் சில பேருக்கு நாங்கள் இங்கே கத்தி கத்தி பிரசங்கம் பண்ணுவோம். அவங்க காதில் எப்படி கேட்கும் தெரியுமா? ஆராரோ ஆராரோ ஆரிரா அப்படி கேட்குது. ஆமென். ஆமாம், சில பேர் கண்ணை மூடி எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க பிரசங்க நேரத்தில். நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறோம். கண்ணை திறந்து கேளுங்க. ஒரு அல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். இன்றைய செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, காணும் வரை போராடுவோம். சொல்லுங்க எல்லாரும் சத்தமா, காணும் வரை போராடுவோம். அல்லது இறுதி வரை. என்ன பேசவே மாட்டேங்கிறீங்க? காசு தான் கொடுக்கணுமா? சொல்லுங்க, காணும் வரை போராடுவோம். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு சமயத்தில் தேசத்தில் மழை இல்லாமல் பஞ்சம் வந்தது. சொல்லுங்க, என்ன வந்துச்சு? இப்போ மழை இல்லை. இப்போ எல்லாருக்கும் மழையை பார்க்கணுன்னு ஆசை, மழை வேணும்னு ஒரு ஆசை. 3.5 வருஷமாக மழை இல்லை. எத்தனை வருஷமாக? ஆறுகள் வற்றி போச்சு, குளங்கள் வற்றி போச்சு, ஏரிகள் வற்றி போச்சு. தண்ணி இல்லாததுனால விளைச்சல் இருந்துச்சு. பஞ்சம் இல்லாததுனால, பஞ்சம் வந்ததுனால சாப்பாடு இல்லை. அதனால் தேசத்தில் ஆயிரக்கணக்கான பேர் செத்துக்கிட்டு இருக்கிறான். நிறைய பேர் மரித்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. ஆக தேசமே எப்போ தண்ணி வரும், எப்போ மழை வரும் அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த நேரம். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எடுத்துக்கொள்வோம் 1 ராஜாக்கள். ஸ்தோத்திரம். சீக்கிரமாக 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள். பழைய ஏற்பாட்டில் 455வது பக்கம். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பார்ப்போம். சரி, அதுக்கு முன்னாடி சில வசனங்கள் வாசிடுவோம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 452ஆம் பக்கம் தமிழ் பைபிளில். பிரைஸ் தி லார்ட். 1வது வசனம் வாசிக்கலாமா? கிளையோத்தின் குடிகளிலே திஸ்பேனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றே இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ராயலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். இப்ப மழை இல்லை, அதனால என்ன நடந்துச்சு? 7வது வசனம் வாசிப்போம். 7வது வசனம். தேசத்திலே மழை பெய்யாதபடியினால் சில நாட்களுக்கு பின்பு அந்த ஆறு வற்றி போயிற்று. சோ கவனிக்கணும், மழை இல்லாததுனால ஆறெல்லாம் வற்றி போயிருச்சு. 18ஆம் அதிகாரம் வாசிங்க. 18ஆம் அதிகாரத்துல ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 2வது வசனம். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோவெனில் சமாரியாவிலே கொடியதாய் இருந்தது. கவனிக்கணும், மழை இல்லாத காரணத்தினால தண்ணி இல்லை, தண்ணி இல்லாத காரணத்தினால பஞ்சம், சாப்பாடு இல்லை, ஜனங்கள் தத்தளிக்கிறார்கள். ஆக எல்லாருடைய தேவை, நோக்கம் மழை வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏங்கி நிற்கிறீங்க.
ஏதோ ஒரு காரியத்துக்காக எதிர்பார்த்துருக்கிறீங்க. இது நடந்தால் தான் என் வாழ்க்கையில் ஒரு மீட்பு, இது கிடைச்சாதான் என் குடும்பத்துக்கு ஒரு ஏதாவது ஒன்று நடக்கும். ஆக ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒருவேளை குழந்தை இல்லாத இருக்கிறவங்கள போய் கேட்டால் என்னத்தை எதிர்பார்த்துருக்கிறீங்க? ஐயா கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷம் குழந்தை இல்லையா, வெளியில் தலை காட்ட முடியலையா, மலடிங்கிற பட்டத்தோடு வெளியில் நடக்க முடியலையா, ஸோ எப்படியாவது ஒரு குழந்தை பிறந்தாதான் என் அவமானம் நீங்கும், நிந்த நீங்கும், என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். சொல்லுங்க ஆமென். வியாதி உள்ளவனை போய் கேட்டா, ஐயா எனக்கு இந்த சொத்து சுகம் எல்லாம் இல்லையா, உடம்புல எங்கே பார்த்தாலும் வியாதி, இது எனக்கு ஒரு சுகம் வேணும், அது கிடைச்சாதான் நான் நிம்மதியாக வாழ முடியும். சொல்லுங்க ஆமென். வேலை இல்லை, பிரைஸ் சொல்லால், நல்லா அலைஞ்சிட்டு அங்கேயும் இங்கேயும், எனக்கு இப்படியா அந்த வேலை கிடைச்சாதான் பிரைஸ் இல்லை. ஐயா என் புருஷன் பிரிஞ்சு போயிட்டா, மனைவி பிரிஞ்சு போயிட்டா, அவன் திரும்பி வந்தாதான், என் பிள்ளை தறிகட்டு மோசமாக போயிட்டான், அவன் எப்படியாவது திரும்பி நல்லவனா மாறினாதான் எங்கள் குடும்பம் நிம்மதியாக இருக்கு என்று ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம நிறைய எதிர்பார்த்து கொண்டிருப்போம். இந்த தேசத்தில் எப்படியாவது எழுப்புதல் வராதா, சபையில் ஒரு எழுப்புதல் வராதா, பல சபைகளை நாம் கட்ட வேண்டுமே. ஸோ நமக்குன்னு நிறைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. மழை வேண்டும் என்று இந்த தேசத்தில் ஜனங்கள் எதிர்பார்த்தது போல நம்மளும் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் உலக பிரகாரமாகவும் பல காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், காத்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்தில் ஆண்டவர் எலியாவுக்கு இடைப்பட்ட ஒரு தரிசனத்தை காட்டுகிறார், ஒரு சத்தத்தை கேட்க பண்ணுகிறார். பெருமழையின் சத்தத்தை கேட்கிறான். என்ன சத்தத்தை கேட்கிறான்? சத்தமா சொல்லுங்க. சார் என்ன பிரச்சனை அப்படின்னா, சூழ்நிலைக்கும் கர்த்தர் பேசுகிற காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஒரு சொட்டு தண்ணி 3 வருஷமா இல்லை. ஆனால் சத்தம் என்ன கேட்குது? சாதாரண மழை பெய்யுற சத்தம் கேட்டாலும் பரவாயில்ல. என்ன மழை? பெருமழையின் சத்தம், சம்பந்தமே இல்லை. கர்த்தர் அப்படி ஒரு வாக்கு, அப்படி ஒரு தரிசனம். அல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, சில நேரத்தில் நம்ம நினைக்கிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம் ஏங்கி தவிச்சு நிற்கும்போது கர்த்தர் கொடுக்கிற வாக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். சொல்லுங்க ஆமென். கர்த்தர் பேசுவது நம்ப முடியாத அளவுக்கு இருக்கும். 3 வருஷமாக தண்ணி இல்லை, ஆறு வத்தி போச்சு, பஞ்சம் குடிதான் இருக்குது, ஆனால் பெருமழை சத்தமா. இது என்னது? யார் நம்புவா? இது எப்படி நம்ப முடியும்? இது எப்படி நடக்கும்? இது எப்படி சாத்தியம்? சாத்தியமே இல்லை. இத்தனை நாளாக இல்லாமல் இனிமேலா மழை வரப்போகுது, இவ்வளோ நாளாக இல்லாமல் இனியா இந்த ஆறு போய் நிரம்ப போகுது, இவ்வளோ நாள் இல்லாமல் இனியா அந்த குளங்கள் ஏரிகள் நிறைஞ்சு அப்புறம் விளைச்சல் வந்து அப்புறம் சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு போச்சியா, எல்லாம் அழிய போகிறோம் என்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கும் போது இப்படி ஒரு சத்தம், இப்படி ஒரு தரிசனம் நம்ப முடியலையே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நேரத்தில் ஆண்டவர் இப்படி தான் பேசுவார். அவர் சொல்கிற வார்த்தைக்கும் உங்கள் சூழ்நிலைக்கும் சம்பந்தமே இருக்காது. சொல்லுங்க ஆமென். ஆபிரகாமுக்கு வயசாகி உடம்பெல்லாம் சரீரம் செத்தவனை போல் ஆயிட்டான். அவளுக்கும் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று இனிமேல் அவள் குழந்தை பிறக்க வாய்ப்பில்லை. ஆனால் தரிசனம், வேடா வெளியே நட்சத்திரத்தை என்னடா 1 2 3 4 முடியல, இப்படி தாண்டா உன் சந்ததி பெருகு. ஆண்டவரே ஒன்று கொடுங்க போதும், நானே தவிச்சு கிடக்கிறேன். அவன் இருக்கிற சூழ்நிலைக்கும் ஆண்டவர் பேசுறதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான், அவனை கூப்பிட்டு தலையில் எண்ணெய் ஊற்றி அடுத்தது நீ தாண்டா இந்த தேசத்துக்கு ராஜானா எவன் நம்புவான்? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்போ நான் சொல்கிறேன், அடுத்த மலேசியா பிரசிடென்ட் நீங்கள் தான், பிரைம் மினிஸ்டர். சிரிப்பு, உங்களுக்கே சிரிப்பு வருதில்ல? ஏன் சிரிப்பு வருது? நானா ஒரு வட்டாரத்துக்கு கூட ஒரு தலைவனாக முடியாது, ஒரு சின்ன ஏரியாவில் கூட எலெக்ஷனில் ஜெயிக்க முடியாது. நீ என்ன கதை விடுற? அடுத்தது பிரைம் மினிஸ்டர் பிரசிடெண்ட்டே நான் தாங்கிற, இப்படி நம்ப முடியும்? சம்பந்தமே இல்லை. ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கணும், தலையில் எண்ணெய் ஊற்றி நீ தாண்டா அடுத்த அவன் ராஜானா, இதே அவன் நம்பவான்? சொல்லுங்க ஆமென். சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. இன்றைக்கி சொல்கிறேன், சில நேரத்தில் கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காதது போல இருக்கலாம், அதற்குரிய சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் கண்ணை மூடிக்கொண்டு கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தத்தை நம்புங்க, விசுவாசிங்க. ஏன் கண்ணை மூடிட்டு குருட்டு இப்படி பிளைண்டாக அதை நம்ப சொல்கிறேன்னா, சொல்கிறது மனிதனாக இருந்தால் நம்பாத, சொல்கிறது மற்றவனாக இருந்தால் நம்பாத. சொல்லுகிறவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், சொல்லுகிறவர் வாக்கு மாறாத தேவன், சொல்லுகிறவர் சொல்லுகிறதை செய்யும் அளவு உன்னை கைவிடா தேவன். ஆனால் சொல்கிறதை யாருங்கிறதா முக்கியம், அதை வச்சு தான் நம்புங்கன்றேன்.
சொல்லுங்க அல்லேலூயா. தரிசனத்தை காட்டுறது யாரு? சொப்பனத்தை காட்டுறது யாரு? அதை வச்சு சும்மா மனுஷன் சொன்னா நம்பாத. ஆனா வேத வார்த்தை சொல்லுகிறது, ஒவ்வொரு வாரமும் பலிபீடத்திலிருந்து வாக்குத்தத்தங்கள் புறப்பட்டு வருகிறது. தேவன் சொல்லும் போது நீ நம்பிதான் ஆகணும். அது சூழ்நிலை சாதகமா இல்லதான், அது நடக்காதுதான், சாத்தியம் இல்லதான், ஆனாலும் நீங்க நம்பிதான் ஆகணும். ஆக இன்னைக்கு சொல்றேன், அதான் விசுவாசம். எல்லாம் இருந்து விசுவாசிக்கிறதுக்கு பேர் விசுவாசம் இல்லையா. ஆண்டவர் சொல்ற காரியம் நடப்பதற்கு சாத்தியமே இல்லை, அப்ப நம்புறோம். இங்க பாரு, அதுதான் விசுவாசம். டாக்டர் சொல்லிட்டா அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, சாவுதான், இனி என்னத்தை பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் இதுக்கு மேல இல்லை, சுகம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க பாரு. அந்த சூழ்நிலையில் தேவன் எனக்கு சுகம் கொடுப்பார், அவருடைய தழும்புகளா நான் சுகமாகிறேன் நம்புறீங்க பாரு, அதுக்கு பேர் தான் விசுவாசம். பின்ன பெரிய டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் சுகம், அவர் பெரிய டாக்டர், பெரிய ஆஸ்பத்திரி, அப்போ கண்டிப்பாக சுகம் கிடைச்சிருங்கிற நிலமையில் ஆண்டவர் சுகம் கொடுப்பார் நம்புறது, அது பெரிய விசுவாசம் அல்ல. கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறக்குங்கிறது அது ஒரு விசுவாசம் அல்ல. இவனுக்கு வயசாகி 99 வயசு, அடுத்த வருஷம் குழந்தை பிறகு 100 வயசு ஆபிரகாமுக்கு, இவளுக்கு 90 வயசு. 89 வயசுல சாராளை பார்த்து சொல்றான் ஒரு தேவதூதன், அடுத்த 10 மாதத்துல நீ ஒரு குழந்தையை பெறுவாய். எப்படி நம்புறது? குழந்தை பிறந்த உடனே சொன்ன, கல்யாணம் உடனே சொன்னா நம்பலாம். இன்றைக்கு கர்த்தர் வேதத்தில் ஆயிரமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நம்புங்க, உங்களையும் உயர்த்துவார். ஆமேன் சொல்லுங்க. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார். ஆமேன் சொல்லுங்க. புழுதியிலும் தூசியிலும் குப்பையிலும் கிடைக்கிற உன்னை ராஜாக்கள் பிரபுக்கள் மத்தியில் உட்கார வைக்க போறார். ஆமேன் சொல்லுங்க. சகல வியாதியிலிருந்து உன்னை விடுவிப்பேன். ஆமேன் சொல்லுங்க. வேதனை நீங்கி நீ சுகமா இருப்பாய். ஆமேன் சொல்லுங்க. வெக்கப்பட்ட இடத்துல உன் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆமேன் சொல்லுங்க. எதையெல்லாம் இழந்தையோ அதை 2 மடங்காய் நீ திரும்ப பெறுவாய். ஆமேன் சொல்லுங்க. சொல்லுங்க அல்லேலூயா. யாரெல்லாம் உன்னை எதிர்த்தார்களோ அந்த சத்துருக்கள் உனக்கு பாதப்படியாக போறாங்க. ஆமேன் சொல்லுவோம். தேவன் எந்த காரியத்தில் எதிர்பார்ப்போடு இருக்கிறீங்களோ சொல்லுங்க ஆமென். அதே மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் எந்த ஒரு எழுப்புதலுக்காக, எந்த தேச ரட்சிப்புக்காக மணிக்கணக்காய் நாட்கள் கணக்காய் உபவாசத்தோடு ஜெபத்தோடு காத்திருக்கிறோமோ, இப்போ நான் சொல்கிறேன், கண்டிப்பாக உங்கள் ஜெபம் வீண் போகாது. மலேசியாவில் ஒரு எழுப்புதல் வருன்னா நீங்கள் நம்புவீங்களோ? சும்மா வரவும் போகிறவனெல்லாம் இதை தான் சொல்லுவீங்க, ஐயா எங்களை உசிப்புட்டு போகிறது தான் உங்கள் வேலை, வருவீங்க சொல்லுவீங்க போயிடுவீங்க, நாங்களும் உட்காந்து வண்டியை போட்டுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு கிடப்போம். இத்தனை வருஷம் ஆச்சு, என்னத்தை கண்ட ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இந்த அது உங்கள் ஊரில் அது எங்கேயாவது ரட்சிப்பு எழுப்புதல் வரலாம், இங்கெல்லாம் எழுப்புதல் வர வாய்ப்பே இல்லையா? இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இங்கே அரசாங்கம், அந்த மாதிரி இங்கே சூழ்நிலை, அந்த மாதிரி ஜனங்கள் ஒன்றும் வேலைக்காகாது. இங்கே போய் எழுப்புதல்னு போயா. தேசத்தில் இங்கே எழுப்புதல் வரணும்னா யார் நம்புவீங்க? ஆனால் நீங்கள் நம்பி தான் ஆகணும், விசுவாசிச்சு தான் ஆகணும். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க ஆமென். நம்ம சபை 10,000 பேர் உள்ள சபையாக மாறுனா நீங்கள் நம்பி தான் ஆகணும். சொல்லுங்க ஆமென். ஆக எல்லாமே விசுவாசத்தில் தான் வண்டி ஓடுது. அல்லேலூயா. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற. இந்த மாதம் தீமே யுத்தத்தில் ஜெயம். உன் யுத்தத்தில் நீ ஜெயம் எடுக்கணும்னா முதல்ல அஸ்திவாரமே விசுவாசம்தான். விசுவாசமே யுத்தத்தில் ஜெயிக்கிற ஜெயம். சொல்லுங்க ஆமென். அவன் நிற்கிறான் கோலியாத்து, இந்த பக்கம் தாவீது. 40 நாளா எவனுமே போய் பராக்கிரமசாலிகள் கூட ஜெயிக்க முடியல. அவன் இவன் நம்பிக்கை, கையில் எந்த ஆயுதம் இல்லை, கல்லு தான், அவனை ஜெயிப்பேன். விசுவாசமே யுத்தத்தில் உனக்கு ஜெயத்தை கொண்டு வரும். அஸ்திவாரம் முதல்ல உன் சிந்தனைங்க மாற்றுங்க. அஸ்திவாரம் என்பது உங்களுடைய எண்ணத்தை முதல்ல மாற்றுங்க. இங்கே முதல்ல கரெக்ட் பண்ணணும். சில பேர் ஜோமெல்லாம் பண்ணுவாங்க, ரிப்பாலாமல் 1 மணி நேரம் ஜோமன் ஜோமணி முடிச்சுட்டு சொல்லுவாங்க, என்னமோ பண்ணி இருக்கிறோம், நடந்தா தோத்துறோம், நடக்குது, என்னமோ அவிசுவாசமாக. ஆனால் ஜெபம் பண்ணுவான், அவிசுவாசமாக பேசுவான். நோ, பிரைஸ் தி லார்ட். அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை. ஏன்னா சொல்கிறது மனுஷன் இல்லை, தெய்வம். சொல்கிறது வேற ஏதோ ஒரு புத்தகம் இல்லை, வேத புத்தகம். கர்த்தர் இதுவரைக்கும் உங்களுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரோ, என்ன தரிசனத்தை காண்பித்தாரோ, தனிப்பட்ட முறையில் அல்லது பிரசங்கத்தின் மூலம், அதை அப்படியே நம்புங்க. 2வது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், இப்போ தரிசனம் கொடுத்தாச்சு, ஒரு பெரும் மழையின் சத்தம் கேட்குது. உண்மையிலேயே எலியா ஒரு நல்ல விசுவாசி, அப்படியே நம்புகிறான். ஒரு எலியா சொல்லுங்க. 3.5 வருஷம் ஒரு சொட்டு தண்ணி விழுல, ஆனாலும்
மழை கொஞ்சமாக வந்தாவே போதும், இது பெருமழையின் இரைச்சல். அப்படியே நம்புகிறான் கண்ணை மூடிட்டு எலியா. ஸோ முதல்ல ஆரம்பம், ஸ்டார்டிங், உன் ஆசீர்வாதத்துக்கும் ஜெயத்துக்கும் விடுதலைக்கும் முன்னேற்றத்திற்கும் எழுப்புதலுக்கும் அஸ்திபாரமே நம்பிக்கை தான், விசுவாசம் தான். அது கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை தான். சொல்லுங்க ஆமென். எல்லாம் அப்படி கையை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களை நான் நம்புறப்பா, என்னுடைய அவிசுவாசம் ஏதாவது இருந்தால் நீங்கும்படி செய்யுங்க. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, நீங்க சொல்றதெல்லாம் நான் நம்புறேன். ரெண்டாவது, நம்பினா போதுமா அப்படின்னா அடுத்தது கிரியையில காட்டணும். விசுவாசம் கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? சத்தமாக சொல்லுங்க, கிரியை இல்லாத விசுவாசம். இப்போ பெருமழையின் சத்தத்தை கேட்டானா, கேட்ட உடனே நம்புறான், ஆண்டவர் நிச்சயமாக பெருமழையை கொடுக்க போறாரு, அப்படியே விட்டுற வேண்டியதானே. சரிங்க ஆண்டவரே மழையை அனுப்புங்கன்னு பேசாமல் இருக்க வேண்டியதானே. அந்த மழை வருவதற்கு என்ன கிரியையில் இறங்கணுமோ அதை செய்கிறான். நேராக ஒரு கர்மேல் பர்வதத்து மேலே ஏறுறான். ஒரு மலை மேலே ஏறி, அது ஒரு கடற்கரையின் ஓரத்தில் இருக்கிற அந்த மலை, அந்த பக்கம் கடல், அதை ஒட்டியே ஒரு மலை. அந்த மலை மேலே எலியா ஏறி அந்த மழை வருவதற்குரிய கிரியையில் இறங்குகிறான். ஒரு எலியா சொல்லுங்க. அப்போ சில பேர் நம்புவான், ஆனால் கிரியில் இறங்க மாட்டான். நம்புவான், பேசாமல் உட்காந்துடும். அதுதான் தப்பு. விசுவாசித்தால் போதாது, அது அடுத்தது என்னத்தில் இறங்கிடணும். சத்தமாக சொல்லுங்க. இவன் என்ன கிரியில் இறங்குறான்னா, மலை மேலே ஏறி முழங்கால் போட்டு தன்னுடைய தலை தரையில் பட குனிந்து அந்த மழைக்காக ஜெபிக்கிறான். ஒரு இலையிலேயே சொல்லுங்களேன். வாசிங்க, சீக்கிரம் எடுத்துங்க. 1:10 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? பிரைஸ் தி லார்ட். எடுத்துட்டீங்களா? வாசிங்க 41வது வசனம். 1 ராஜாக்கள் 18:41. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீ போ, போஜனம் பண்ணும் பெருமழையின் இரைச்சல் கேட்கப் போகிறது என்றான். அடுத்தது, ஆகா போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையில் பணிந்து தன் முகம் தன் முழங்கால் பட குனிந்து. சரி போதும், நல்லா கவனிக்கணும். சில பேர் கேட்கலாம், அதை வாசிச்சுட்டு, அவன் ஜெபம் பண்ணான்னு வசனத்தில் போடவே இல்லையே, நீ என்னைய ஜெபம் பண்ணான்னு சொல்கிற? அது அர்த்தமே அதுதான். பின்ன எதுக்கு போய் அங்கே குனிஞ்சிட்டு கிடக்கணும்? பின்ன எதுக்கு போய் அங்கே விழுந்துட்டு கிடக்கல? வேற வேலை என்ன? எதுக்கு போய் குனியணும்? எதுக்கு போய் விழுகணும்? பெருமழையின் சத்தத்தை கேட்டதனால் இப்பொழுது விழுகிறான். பெருமழையின் சத்தத்தை கேட்டதனால் இப்பொழுது பணிந்து குனிந்து அந்த மழை செயல்படுவதற்கு, அது செயலாய் மாறுவதற்கு இவருடைய அர்த்தம் என்ன? அவன் ஏறி பாருங்க 42 வசனம். ஆகா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து. இல்லையா சொல்லுங்க. இதனுடைய மீனிங் என்ன? ஜெபம். இது என்னது? தரையிலே பட பணிந்து குனிந்து ஜெபம். பணிந்து கொள்வது வர்ஷிப், ஆராதனை. நல்லா கவனிக்கணும். தேவனை பணிந்து கொள்ளணும், தேவனை வர்ஷிப் பண்ணணும். குனிந்து கர்த்தரை தொழுது கொள்வது மட்டுமல்ல, அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கணும். அதான் ஜெபம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க சத்தமா. அப்ப இன்றைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். தேவன் என்ன வாக்கு உங்களுக்கு கொடுத்தாரோ, தேவன் என்ன தரிசனத்தை கொடுத்தாரோ, அது நிறைவேறும்படி கிரியையில இறங்கிட்டீங்களா? அது நிறைவேறும்படி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? ஜெபிக்காம ஒண்ணு நடக்காது. சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை சொல்றேன். என்ன அப்படின்னா, எலியா வரம் பெற்றவனா இல்லையா? பேச மாட்டேங்கிறீங்க. எலியா வரம் பெற்றவனா இல்லையா? என்னென்னவெல்லாம் வரம் அவனுக்கு இருக்கு. செத்து போனவனை உயிரோடு எழுப்புறான். அப்புறம் யோர்தானை பிளந்து அந்த பக்கம் போகிறான். அதுக்கப்புறம் வானத்திலிருந்து அக்கினி இறங்குனா வருது, மழை வருதுன்னா வருது, நில்லுனா நில்லுது. அந்த அளவுக்கு பவர். இப்போ நான் என்ன கேள்வி கேட்குறேன், உங்கள்கிட்ட வரம் இருக்குல்ல, உங்கள்கிட்ட வல்லமை இருக்குல்ல, இங்கேயும் போய் படுத்துட்டு கிடக்கிற குனிஞ்சிக்கிட்டு? சொல்லு, மழையே வான்னு சொல்லு, வரும்ல. தெரிஞ்சுக்குங்களோ, என்னதான் உங்கள்கிட்ட வரம் இருந்தாலும், என்னதான் உங்கள்கிட்ட வல்லமை இருந்தாலும், என்னதான் அபிஷேகம் இருந்தாலும், நீ தேவனுடைய பாதத்தில் வந்து குனிந்து ஜெபிக்காம நடக்காது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் வரத்தை நம்பி ஓடுவான். நிறைய பேர் ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்துட்டாரு, கிருபையை நம்பி ஓடுவோம். கிருபை நல்லது, கிருபை உண்மை, வரம் இருப்பது உண்மை. எலியாவை விடவா அவங்களுக்கு கிருபை வந்துருச்சு? எலியாவிடவா வர அவங்களுக்கு வந்துருச்சு? அவனே என்னதான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தானா மழை வந்துடும். மழையை வானா வரன்னு வந்துட்டு போகுது. இவன் நில்லுன்னு சொல்லும் போது நின்றுச்சுல்ல. அக்கினியே வானா வருதியா?
சும்மா சர்வசாதாரணமாக யோர்தானை பிளந்துட்டு அந்த பக்கம் போறாயா, செத்தவனை உயிரோடு எழுப்புறாயா. இவன் போய் இப்படி உட்கார்ந்து பணிந்து உண்டு. அதுவும் எவ்வளோ அதை படித்து பார்த்தா எவ்வளோ நேரம் மணிக்கணக்காக விழுந்து கிடக்கிறான். எப்படின்னு சொல்கிறான் அது அடுத்தது. ஒரு நேரம் மணிக்கணக்காக விழுந்து கிடக்கிறான். நீ வரங்கள் பெற்றவன், நீ வல்லமை பெற்றவன், நீ விசுவாசிக்கிறவன், கிருபை பெற்றவன் நீ. ஆனாலும் ஜெபம் அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் என்னதான் வரங்கள் வல்லமைகள் பெற்றாலும் தனித்து செயல்படக்கூடாது. ஜெபம் என்பது எதை குறிக்குது? கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிறாய் என்று அர்த்தம். ஜெபம்னா என்ன அர்த்தம்? அப்ப எலியா என்னதான் வரம் பெற்றவனா இருந்தாலும் ஆண்டவர் பாதத்துல போய் விழுந்து கிடந்த, ஆண்டவரே நான் என்னதான் வரம் பெற்றவனா இருந்தாலும் வல்லமை பெற்றவனா இருந்தாலும் நீங்க இல்லாம இந்த மழை வராது, நீங்க இல்லாம இந்த பெருமழையின் சத்தம் அது செயல்ல மாறாது. சோ மழையை கொடுங்கப்பா. அந்த பெருமழை கேட்டேன், ஆனா அது செயலா மாறட்டும், அது உண்மையா மழை வரட்டும். விழுந்து கிடக்கிறான் தேவன் பாதத்தில். சொல்லுங்க ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் காலையில எந்திரிச்சு ஜெபிக்காம வேலைக்கு போறது, காலையில் எந்திரிச்சு ஜெபிக்காமல் வியாபாரம் செய்ய போகிறது, காலையில் எந்திரிச்சு ஜெபிக்காமல் ஊழியத்துக்கு கூட போவது. கவனி, உங்ககிட்ட பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கு, உங்ககிட்ட பிரைஸ்லாம் காலேஜ் ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு சொல்கிறேன், எனக்கு இல்லாத அறிவா? நான்லாம் அவன் 10 மணி நேரம் படிக்கிறதா அப்படி 1/2 மணி நேரத்தில் ஊதி தள்ளிடுவேன், படிச்சிருவேன், அவ்வளோ ஞானம். பட் இருந்தாலும் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து பிறகு போ வேலைக்கு. ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கடை. முதல்ல காலையில் எழுந்து கர்த்தருடைய பாதத்தில் பணிந்து குனிந்து தொழுது கொண்டு ஜெபம் பண்ணி, அதுக்கு பிறகு உங்கள் பிஸ்னஸுக்கு போங்க, அதுக்கு பிறகு உங்களுடைய வேலையை செய்யுங்க, அதுக்கு பிறகு உங்கள் வேலைக்கு ஊழியத்துக்கு போங்க, அதுக்கு பிறகு ஸ்கூல் காலேஜ்னு போங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரே என்னதான் எங்கிட்ட திறமைகள் ஞானங்கள் இருந்தாலும் உங்களை பணிந்து கொள்ளாமல், உங்களிடத்தில் ஜெபிக்காம, உங்களை சார்ந்து கொள்ளாம, என்ன வரங்கள் வல்லமைகள் ஞானம் இருந்தாலும் டோட்டலி வேஸ்ட். நான் சொல்ற கருத்து எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ எலியா போய் இங்கே ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லையே. அவன் வரம் பெற்றவன். ஒரு வார்த்தை சொன்னா மழை வந்துட்டு போகுது. அக்கினியே வரலையா, ஏன் இதை சொன்னா வந்துட்டு போகுது? அவனுக்கு தெரியும், ஆண்டவரே நான் ஒவ்வொரு காரியத்துக்கும் உங்களை தான் சார்ந்து கொள்கிறேன், என்னதான் எனக்கு ஞானத்திறன். ஆக இன்னைக்கு சொல்கிறேன், நிறைய விசுவாசிகள் உங்கள் ஞானத்தை நம்பி உங்கள் ஞானத்தை சார்ந்துக்கிறீங்க. ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஞானம் முக்கியம். ஆனால் அல்லேலூயா, ஜெபிக்க நேரம் இல்லை, துதிக்க நேரம் இல்லை, கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க நேரம் இல்லை. மற்றதுக்கு நேரம் இருக்குது, சினிமா பார்க்க நேரம் இருக்கு, சீரியல் பார்க்க நேரம் இருக்கு, கல்யாணத்துக்கு போய் மணிக்கணக்கா உட்கார்ந்து அரட்டை அடிக்க நேரம் இருக்கு, ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட உட்கார்ந்தா 1 மணி நேரம் 2 மணி நேரம் நேரம் இருக்கு, மேக்கப் போட உட்கார்ந்தா அதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நேரம் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா குளிக்க போனாருன்னா 1.5 மணி நேரம் பண்ணுவார். குளிக்கிறதுக்கு 1.5 மணி நேரம், ஜெபிக்க சொன்னா 5 நிமிஷம், மேக்கப் பண்றதுக்கு 1.5 மணி நேரம், ஆறாவது தனி ஜெபம் 5 நிமிஷம். ஆனால் தனியாக மேக்கப்பு மனச்சாட்சி இருக்கா இல்லையா? இருக்கிறவங்க ஒத்துக்குங்க. தேவனுடைய பாதத்தில் பணிந்து கிடக்க நேரம் இல்லை, தொழுது கொள்ள நேரம் இல்லை, சார்ந்து கொள்ள நேரம் இல்லை. நடக்க போற காரியத்துக்காக ஆண்டவரை சார்ந்து பணிந்து கொண்டு போய் மற்ற வேலையை செய்ய போற நம்ம நினைக்கிறது இல்லை. ஆனால் மேக்கப்புக்கு ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இன்னைக்கு போட்டி மேக்கப்பில். சொல்லுங்க ஆமென். ஏதோ போனையா தலையை சீவனையா ஒரு பவுடரை போட்டு வந்தியா? இல்லை, அது ஃபவுண்டேஷன்லேருந்து ஆரம்பிக்கும். இந்த வீடு கட்டுற மாதிரி அஸ்திவாரத்துலேருந்து ஆரம்பித்து அது கட்டி முடிக்க 6 மாதம் 1 வருஷம் பண்ணுவான். அது மாதிரி இது உள்ளே போச்சுன்னா ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும். அப்படி தானே? அதை போட்டு அதோட ஒரு பவுடர் அடிச்சுட்டு வராது. அதுக்கு மேலே என்னது? ஒன்றுமே தெரியாது பாவம். அதுக்கு மேலே என்ன போடுறீங்க? என்ன சீலரா ஏதோ போடுவீங்களே? என்னமோ எங்களுக்கும் தெரியல. என்னம்மா போட்டதை சொல்லுங்க போதும், ரொம்ப யோசிக்க வேண்டாம், தோத்துறோம். சொல்லுங்க ஆமென். அதுக்கு மேலே ஒன்று 1 கோட்டு 2 கோட்டு 3 கோட்டு அப்படி அதை பூசி இதை பூசி. முதலெல்லாம் செவுத்துக்கு தான் ப்ரெஸ் எடுத்து பெயிண்ட் அடிப்பாங்க. அன்றைக்கி ஒரு அம்மா ப்ரெஸ் எடுத்து மூச்சுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கு. அடி பாவி, இது செவுத்துக்கு அடிக்கிற ப்ரெஸ்ஸு, இதை போய் மூஞ்சிக்கு எல்லாம் அடித்து முடிச்சு கடைசியில் இங்கே குன்றுகள் 2 இங்கே மட்டும் சிகப்பாக இருக்கணுமா, எல்லாம் ஒயிட், இங்கே மட்டும் சிகப்பு. வாயை விட்டிங்களா அது வேறு போட்டு அது. அப்புறம் கண் அது இழுத்து காது வரைக்கும் கொண்டு வந்து விட்டு, அப்புறம் கண் இமை இருக்குது பாருங்க, அது வேற ரெடிமேடாக வச்சுக்கிறாங்க. அன்னைக்கு ஒரு பகர் இப்படி நிற்கிது, பட்டா உடஞ்சிரும் போல இருக்குது. அப்படியே
சோத்திரம். அதுக்கப்புறம் இந்த புருவம், இது எதுக்கு தெரியுமா? அந்த புருவம் சன்ஷேடு. ஜன்னலில் வெளியில் இப்போ இங்கெல்லாம் இன்னும் இந்தியாவில் இலங்கையிலலாம் பார்த்தீங்கன்னா மழை வந்தால் வெயில் அடித்தா ஜன்னல் வழியாக தண்ணி போகாமல் இருக்க ஜன்னலுக்கு வெளியே ஒரு பலகை மாதிரி நீட்டிருப்போம், அதான் சன்ஷேடு. இது ஒரு சன்ஷேடு பாருங்கள். ஆண்டவர் ஞானமாக குழி வச்சு அதுக்குள்ளே கண்ணை வச்சு இது ஒரு மேடு வச்சு தண்ணி வந்தால் வேணால் கண்ணுக்குள்ளே போகாமல் இங்கே வந்து இப்படி போயிடும். தண்ணி வந்தால் இப்படி போயிடும். வெயிலுக்கு கூட கண்ணு கூசாமல் இருக்கிற இயற்கையாக ஆண்டவர் இதை வெளியே வச்சு குழிக்குள்ளே கண்ணை வச்சு எவ்வளோ இயற்கையாக. அதில் ஒரு முடி நம்மால் அதை போய் எடுத்து நூலை போட்டு த்ரெட்டிங்காக அதை இழுத்து. வாழ்க்கையில் நல்ல போராட்டம் உண்டு, ஆனால் உனக்கு போராட்டம் நூலை எடுத்து இதை போட்டு இழுத்துக்கிட்டு தேவையாது உனக்கு. நூலை எடுத்து என்னது த்ரெட்டிங்கா, என்னது என்ன பேர் அது, இப்படி இழுக்கிறேன். இந்த பூனையும் ஆளை கிடிக்குவான்னு உட்காந்துருக்கிறீங்க. சொல்லுங்க ஆமேன். பாட்டு பாடுறான்னா அன்றைக்கி ஒரு அம்மா சொல்கிறாங்க, குடும்ப ஜெபத்தில் பையன் உட்கார மாட்டேங்கிறான், பிள்ளை உட்கார மாட்டேங்கிறான். அப்படியே உட்காந்தால் அம்மா இந்த 8 சரணம் 7 சரணம் உட்கார பெரிய பாட்டெல்லாம் எடுத்து பாடிக்கிட்டு உட்காந்துருக்காத. சின்ன பாட்டாக பாடி சீக்கிரம் 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு சாப்பாடை போடு. துதிக்க 2 நிமிஷம், ஆனால் இங்கே இழுக்க அது ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம். அதுக்கப்புறம் தலைக்கு வருவாங்க பாருங்க டா. ஆமாம். அன்றைக்கி ஒரு பிள்ளை எப்போ பாரு இப்படின்ட்டே இருப்பாள். நான் கூட ஜன்னிகினி வந்துருச்சோன்னு நினச்சேன். அப்புறம் தான் இல்லை பாஸ்டர் அப்படி அடிக்கடி பண்ணிகிட்டே இருந்தால் தான் சுருளாக முடி வருமா, முடி சுருளா. அதுக்கு ஒரு ஹீட்டரை வேறு, அதை நேர் பண்ணி வாழ்க்கையை நேராக்கு. உன் வாழ்க்கை கோணலாக கிடக்கு, அது தாறுமாறாக கிடக்கு. அதை நேராக்க மாட்டேன், முடியை பிடிச்சி போட்டு நேராக்கி அப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கணுமா. பார்த்துட்டு கொப்பா அப்படின்னு அடுத்தவங்க சொல்லணும். உன் லைஃப் கோணலாக இருக்குது, வாழ்க்கை கோணலாக இருக்குது. முடி கோணலாக நேராக்குற அளவுக்கு லைஃப்பை நேராக்கினா எவ்வளோ நல்லா இருக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சொல்லுங்கள் ஆமென். எல்லாம் பண்ணி அதுவும் ஆண்கள் அதுக்கு மேலே இல்லை ஜொல்லு வந்துச்சு தானே. முன்னையெல்லாம் தலை சீக்கிட்டு போனால் நாகரிகம், இப்போல்லாம் தூங்கி எழுந்திரிச்சு அப்படியே போனால் அதுதான் ஃபேஷன். அல்லேலூயா. அன்னைக்கு ஒருத்தன் இதெல்லாம் சேவ் பண்ணிட்டான், இதெல்லாம் சேவ் பண்ணிட்டான். சர்ச்சுக்குள்ளே ஒருத்தன் இது மட்டும் மேலே முள்ளமணி மாதிரி நிற்க இப்படி. அதில் வேறு சர்ச்சு முடிச்சு வந்தேன் என்கிட்ட சொல்கிறான், பாஸ்டர் தலைமையில் கை வச்சு ஜெபிங்க பாஸ்டர், இது வைக்கிற மாடியாடா இருக்குது, கையை வச்சா கையை ஓட்டையாய போல இருக்கு. அதில் தலைமையில் கையை வச்சு ஜெபம் சோத்துறான். சொல்லுங்க ஆமே. இது எதுக்கு சொல்கிறேன்னா இதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. ஸ்தோத்திரம். சொல்லுங்க ஆமே. இதுக்கெல்லாம் ஒரு பியூட்டி பார்லருக்குள்ளே போனால் 5 மணி நேரம் கழித்து வெளியே வேறு, அது வரைக்கும் உட்காந்துட்டு தான் இருக்கிறேன். அவள் ஏதோ முகத்தில் பூசி உட்கார வச்சுட்டா, 1/2 மணி நேரம் நீ உட்காந்துரு. ஓகே. அதே ஒரு சர்ச்சுக்குள்ளே போய் 2 மணி நேரம் 3 மணி நேரம் கழிச்சு வெளியே வர்றோமா? இல்லை. அது போனோமா 5 நிமிஷம் 10 நிமிஷம், வர்றது லேட்டு போகிறது முன்னாடி. இது எப்படி இருக்கு? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு தேவ பாதத்தில் விழுந்து கர்த்தரை சார்ந்து கொள்கிற மக்கள் குறைவு. தங்களை நம்புறீங்க, திறமையை நம்புறீங்க, உங்க ஞானத்தை நம்புறீங்க, உங்க அனுபவத்தை நம்புறீங்க. இவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணினா எல்லாம் செய்யணுமா? எனக்கு திறமை இருக்குடா, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதில் இவர்கிட்ட போய் உட்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணாதான் எல்லாம் நடக்குமா? போடா. யாரெல்லாம் ஜெபிக்கலையோ அவங்க யார் தெரியுமா? சொல்லட்டா சொல்லி தொலையா நேராகுது. தெனாவிட்டான ஆளுகன்னு அர்த்தம். ஜெபிக்காத ஆளுக யாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? ஜெபிச்சா என்ன அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு என்ன திறமை ஞானம் என்ன இருந்தாலும் நீங்கள் தான் என்னை பயன்படுத்தணும், நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிக்கணும், உங்களால் அன்று என்னால் ஒன்றும் முடியாதுன்னு அர்த்தம். அவரை சார்ந்து கொள்றேன்னு அர்த்தம். ஜெபிக்காத ஆள் தெனாவெட்டால் ஆள் அப்படின்னு. ஓ உங்கள்கிட்ட வந்தால் தான் முடியுமோ, உங்கள்கிட்ட வந்து ஜெபம் பண்ணாதான் நடக்குமோ? போய எனக்குன்னு திறமை இருக்குது, அனுபவம் இருக்குது, ஞானம் இருக்குன்னு பார்த்து பாருங்க. கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் எல்லாம் வேஸ்ட். எலியாவுக்கு தெரியும் என்னிடத்தில் என்ன வரங்கள் இருந்தாலும், வல்லமை இருந்தாலும், கிருபை இருந்தாலும், தேவனை சார்ந்து கொள்ளாமல், தேவனிடத்தில் ஜெபிக்காம, தேவனை துதிக்காம ஒன்றும் நடக்காது என்று அவனுக்கு தெரியும். ஆகவே வரங்கள் உள்ளவனா இருந்தாலும் விழுந்து கிடக்கிறான், மலையில போய் பணிந்து கொள்ளுகிறான். அப்ப எதுக்காக விழுந்து கிடந்தானோ, எதுக்காக பணிந்து கொண்டானோ, அப்ப விசுவாசத்தோட அப்படியே பணிந்து கொண்டு வேலைக்காரனை பார்த்து சொல்றான், டேங்க வாடா, அந்த பக்கம் சமுத்திரம் கடல் முகமா போய் பாரு, மழை வரப்போகுது, கர்த்தர் எனக்கு சொல்லிட்டாரு. அதுக்காக இப்போ நான் ஜெபம் முடிச்சிட்டேன், ஜெபமும் பண்ணிட்டேன், விசுவாசத்தோட கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணிட்டேன், பாதத்தில் விழுந்து கிடந்துட்டேன். இப்போ மழை வரப்போகுது, போய் பாருடா. மழை வரணும்னா மேகம் வரணும், கரு மேகம், அது முதல்ல வருதானு போய் பாருடா.
நம்பிக்கையோட ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறான். ஸோ விசுவாசிச்சாச்சு, கிரியை நடப்பிச்சாச்சு. இப்போ மூணாவது கர்த்தர் நடப்பிக்கணும். சொல்லுங்க ஆமென். நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சாச்சு. ஆனால் இப்போ ஆண்டவர் கிரியை நடப்பிக்கணும். நடந்துச்சா? இல்லை. போயிட்டு வந்து சொன்னான், எஜமானனே மேகம் இல்லை, மழையும் இல்லை, ஒன்றும் இல்லை. வரலையா? சொல்லுங்க. இங்கே தான் விசுவாசி குழம்பி நிற்பான். இங்கே தான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா என்னமோ விசுவாசிச்சா ஜெயம், நீங்கள் கிரி இல்லாத விசுவாசத்தது கிரியில் காட்டணும்னு சொல்லி அதையும் செஞ்சேன். ஆனால் கடைசியில் மழையும் இல்லை, ஒன்றும் இல்லையா? இங்கே பாருங்க, ஒரு காரியத்துக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா 4 விதமான சூழ்நிலைகள் வரும். எப்படி? சீக்கிரம் சொல்லுங்க. எத்தனை விதமான சூழ்நிலை? 4 விதமான சூழ்நிலை. நம்பர் 1, நீங்கள் எந்த காரியத்துக்காக முயற்சி எடுக்கிறீங்களோ, எந்த காரியத்தை விசுவாசிக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ, எந்த காரியத்துக்காக அலைகிறீங்களோ, உழைக்கிறீங்களோ, கடைசியில் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா சில வேளையில், எல்லா நேரம் இல்லை, சில வேளையில் ரிசல்ட் 0வா வரும். ஒரு அலையிலியா? சொல்லுங்க. ஒன்றும் நடக்காது. சோர்ந்து போயிடாதீங்க. சொல்லுங்க ஆமென். அங்கே தான் மனம் குழம்பி ஜெபமணி என்ன பிரயோஜனம், ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், துதிச்சு என்ன பிரயோஜனம், ஒன்றும் நடக்கலையே. அப்படிதான் சில நேரத்தில் நடக்கும். எலியா இவ்வளவு ஜெபமணி இவ்வளவு விழுந்து கிடந்தும் நம்பிக்கையோட சொல்லியும் போய் பார்த்தா மழை இல்லை, அதற்குரிய மேகம் இல்லை, ஒன்றுமே இல்லை, 0. சில வேளையில் நீங்கள் முயற்சி எடுப்பது, அலைவது, ஜெபிப்பது உடனே நடக்குன்னு எதிர்பார்க்காதீங்க. சில வேளையில் எதுவுமே நடக்காதது போல தெரியும். சொல்லுங்க ஆமென். அப்பதான் நீ சோர்ந்து போவ. என்னடா அது, இவ்வளவு ஜெபம் பண்ற ஒன்றும் நடக்கலையே, இவ்வளவு துதிக்கிற ஒன்றும் நடக்கலையே, விசுவாசிக்கிற ஒன்றும் நடக்கலையே, பாவி ஜெபிக்காதவன், சர்ச்சுக்கு வராதவன், அவனுக்கெல்லாம் நடக்குது. நம்ம இவ்வளவு பரிசுத்தமா இருக்கிறோம், இவ்வளவு சாட்சியா இருக்கிறோம், இவ்வளவு கத்தர் கத்தர் கத்தர்னு கிடக்கிறோம், ஒன்றும் நடக்கலையே. விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாம், அவனும் நம்பி நம்பி பார்க்கறான், ஒன்றும் வேலைக்கு ஆகலை. 1 வருஷம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 3 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், குழந்தை பிறக்கிற மாதிரி தெரியல, 0 ரிசல்ட். பார்த்தா யாரு? சாராள். இதுக்கு மேலே நம்மளுக்கு பிறக்காதியா, நீ சும்மா நம்பிக்கிட்டு உட்காந்துருக்காத. அதனால வேலைக்காரி ஒருத்தி இருக்கிறா, ஆகார். அவ எதுக்கு ஆகாதவ? கல்யாணம் பண்ணிக்கோ. இந்த மாப்பிள்ளையாவது என்ன சொல்லியிருக்கணும்? பொறுமையா இரு. ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், ரிசல்ட் 0 மாதிரி தான் தெரியும், ஒன்றும் இல்லாத மாதிரி தான் இருக்கணும், கர்த்தர் கொடுப்பார். இந்த மகராசு அப்படி சொல்லியிருக்கணுமே இல்லையா? இவர் அதுக்கு மேலே பழம் நழுவி பாலில் விழுந்து, அது நழுவி தேனில் விழுந்து, அது நழுவி வாயில் விழுந்தா சாப்பிடாம இருப்பியோ? கணவன் மனைவி போயிட்டு இருக்கிறோம், இவன் தெரிஞ்சு அந்த பக்கம் யாரும் லேடிஸ் போவாங்க, தெரிஞ்சோ தெரியாதையே இப்படி இவன் பார்த்துட்டா, எங்கே பார்க்குற அங்கே நீ கட்டண மனைவி இங்கே வச்சு அப்படின்னு இடிக்கிறவோ அவளே தூக்கி உன்னை கொடுத்தா மகராசன் சும்மா இருப்பானோ? கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவசரப்பட்டுறாத. உன்னுடைய முயற்சிகள் வீணா போச்சு, உன்னுடைய விசுவாசத்தில் ஒன்றும் நடக்கலை, உன்னுடைய ஜெபிச்சும் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்லி அவசரப்பட்டுறாத. பொறுத்திருந்தா ஈசாக்கு வருவான், அவசரப்பட்டா இஸ்மவேல் வருவான். ஒரு அலையிலையா? சொல்லுங்களேன். தத்தமா வாலிபர்களுக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் சொல்கிறேன், கொஞ்சம் பொறுத்துரு, கர்த்தர் உனக்கு ஈசாக்க வச்சிருக்கிறார். அதெல்லாம் முடியாதுன்னு அவனைத்தான் அப்படி ஒத்த காலில் பண்ணுனா அவனைத்தான், இல்லைனா வாழ்க்கை முழுக்க எனக்கு கல்யாணமே வேண்டாம், பண்ணுனா அவளைத்தான், இல்லைன்னா நான் செத்துருவேன். வேற ஏதாவது சொல்லு. இந்த 2 கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு. சொல்லுங்க வர இல்லையா? பண்ணு, வரும் இஸ்மவேலு, கொஞ்சம் பொறுத்துரு, ஈசாக்கு வருவான். ஒரு அல்லேலியா சொல்லுங்களேன். இல்லை, நான் எவ்வளோ நாள் தான் பொறுத்துருக்கட்டும், நானும் ஜெபிச்சு பார்த்தா ஒன்றும் நடக்கலையா, விசுவாசம்னு சும்மா உட்காந்து ஒன்றும் நடக்கலையா, நானும் அலைஞ்சு பார்த்தேன், முயற்சி எடுத்து பார்த்தேன், ஒன்றும் நடக்கலையா, அதனால தான் நான் அப்படி ஆகார பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிட்டேன், நானாக தேடிக்கிட்டேன். சொல்லுங்க ஆமென். இல்லை, தலைப்பு என்ன? செய்தியின் தலைப்பு காணும் வரை போராடு, சோர்ந்து போகாத, இறுதி வரை போராடு, அடையும் வரை போராடு. இப்போதைக்கு ஒன்றும் இல்லைங்கிறதுக்காக சோர்ந்து போயிடாத, நடக்கும். அது அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் சில சீன் இப்படி மாறி மாறி வரும். ஆனால் நம்ம தப்பாக புரிஞ்சுக்குவோம். ஒன்றுமே நடக்கலைன்னு கர்த்தர் மறந்துட்டார், ஒன்றுமே நடக்கணும்னு நம்ம ஜெபம் கேட்கப்படவில்லை, ஒன்றுமே நடக்கணும்ல கர்த்தர் வெறுத்துட்டார். ஏன் இப்படி ஒரு முடிவு வர்றீங்க? ஏன் கொஞ்சம் பொறுத்தாதான் என்ன? அதுக்குள்ளே என்ன அவசரம்? கொஞ்சம் பொறுமையாக இருங்க. எடுத்தோன்னு ஆமென். வேதம் சொல்லுகிறது, துரிதமாய் கிடைத்த சுதந்திரம் முடிவிலே ஆசீர்வாதம் பெறாது. ஆமென்.
பொறுத்திருந்து காத்திருந்து பெற்றுக்கொள்வது உனக்கு நிரந்தரம் ஆசீர்வாதம். சொல்லுங்க ஆமென். ஸோ முதல் பாயிண்ட் 0. ஆனாலும் பொறுமையாரு, விசுவாசத்தோடு செய்கிற முயற்சியை கைவிட்டுறாது. 2வது பாயிண்ட், அடுத்த முறை போய் பார்க்க சொல்கிறான், அப்போ இல்லை. 3வது முறை போய் அந்த வேலைக்காரன் பார்க்குறான், அப்போ இல்லை. 4வது முறை போய், அப்படின்னா ஒவ்வொரு முறையும் ஜெபம் பண்ணி சொல்கிறான். புரியுதா உங்களுக்கு சொல்கிறது? இப்போ ஒவ்வொரு முறையும் போய் பார்க்குறான்னா என்ன அர்த்தம்? வந்து பார்த்துட்டு வருவான், இங்கே இவன் ஜெபம் பண்ணி போய் பாடுறான்பா, பார்த்துட்டு வருவான், ஜெபம் பண்ணி போய் பாடுறான். இப்போ எலியா ஜெபிக்க இவன் போய் பார்க்க, எலியா ஜெபிக்க இவன் போய் பார்க்க, இப்படியே 8 முறை மொத்தம். எத்தனை முறை? 8 முறை. முதல் முறை பார்த்துட்டு வந்த உடனே இல்லைன்னு ஒன்று இவன் சொல்கிறான், இன்னும் 7 முறை வைப்பார். இப்போ முதல் ஒரு முறையாச்சா, இன்னும் 7 முறைன்றானா, இப்போ மொத்தம் எத்தனை முறை? சத்தமாக சொல்லுங்க. அப்போ நான் 8 முறையும் இதில் என்ன ஒரு கவனிக்கணும், நல்லா கவனிக்கணும். அப்போ முதல் முறை நடக்கலை, 2வது முறை நடக்கலை, 3வது முறை நடக்கலை, 4வது முறை தாமதம். இப்போ முதல் பாயிண்ட் என்ன சொன்னேன்? நம்ம விசுவாசிக்கும் போது, ஜெபிக்கும் போது, முயற்சி எடுக்கும் போது சில வேளையில் ஒன்றும் நடக்காதது போல தெரியும். சோர்ந்து போகக்கூடாது, தொடர்ந்து முயற்சியை கைவிடக்கூடாது, பரிசுத்தத்தையும் ஜெபத்தையும் கைவிடக்கூடாது. 2வது, தாமதமாகலாம். கர்த்தர் கொடுத்த வாக்கு, அந்த பெருமழையின் இரைச்சல், அது நடப்பதற்கு தாமதமாகலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தாமதமாகலாம், நாட்கள் தள்ளி போகலாம். தாமதமாகிறதுக்காக நடக்காதுன்னு முடிவு பண்ணிடாத. சொல்லுங்க ஆமென். சில நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் தாமதமாகிறது நல்லது. ஏன்னா தாமதமாகி கிடைக்கும், அது ஒரு பெருசு. எல்கானாவுக்கு இன்னொரு மனைவிக்கு குழந்தை உடனே பிறந்துருச்சு, ஆனால் அண்ணாளுக்கு குழந்தை உடனே பிறக்கலை. சொல்லுங்க ஆமென். தாமதம் தான் வந்து பிறந்துச்சு பாருங்க. இஸ்ரவேலியை கலக்கிற தீர்க்கதரிசி சாமுவேல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்களில் தாமதமாகுதுன்னு சொல்லி குழம்பிடாதீங்க, கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. இவ்வளோ ஜெபம் பண்ணுற ஏன் எனக்கு குழந்தை பிறக்கலை, இவ்வளோ ஜெபம் பண்ணுற ஏன் புருஷனை ரசிக்கப்படலை, இவ்வளோ ஜெபம் பண்ணுற ஏன் என் வாலிப என் பையன் திருந்தலை, பிள்ளை திருந்தலை, இவ்வளோ ஜெபம் பண்ணுற பிரிஞ்சு போன கணவன் மனைவி ஏன் வரல, இவ்வளோ ஜெபம் பண்ணுற தேசத்தில் ஏன் எழுப்புதல் வரல, இவ்வளோ ஜெபம் பண்ணுற ஏன் சபையில் நான் நினைச்சது நடக்கலை, இவ்வளோ ஜெபம் பண்ணுற. தாமதமாகும், எட்டுத்தோன்னே எல்லாம் நடந்துடாது. ஆனாலும் உங்கள் முயற்சியை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, பரிசுத்தத்தை விட்டுறாதீங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நம்பர் 3, இப்போ நடக்குது. இன்னும் 7 முறை போய் பாடுறா. போய் பார்த்துட்டு வந்தான், கடைசி முறை சக்சஸ். ஆனாலும் ஃபெயிலியர்கிற மாதிரி. சந்தோஷமான செய்தி, ஆனாலும் துக்கமான செய்தி. என்னையா சந்தோஷமான செய்தி? இதுவரை மேகமே இல்லை, இப்போ வந்துருச்சு. துக்கமான செய்தி என்னையா? கேட்ட பெருமழைக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பெருமழை வரணும்னா பெரிய மேகம் வரணும். ஆனால் கேட்டது பெருமழையின் சத்தம், வந்திருக்கிறது சின்ன மேகம், கையளவு மேகம். சந்தோஷத்திலும் ஒரு துக்கமான செய்தி. இது போலதான் 3வது காரியம், 3வது சூழ்நிலை என்ன? நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனா நீங்க எதிர்பார்த்த அளவு நடந்திருக்காது, நீங்க நினைச்ச அளவு நடந்திருக்காது. 10 லட்சத்துக்கு லோன் போட்டிருப்பீங்க, 2 லட்சம் தான் சாங்ஷன் பண்ணுவான். இல்லையா? 50,000 ரூபா வேலை கிடைக்கணும்னு நினைச்சிருப்பீங்க, 20,000 வேலை தான் கிடைச்சிருக்கு சம்பளம். இந்த மாசத்துக்குள்ள சபையில் 100 பேர் ஆதாயப்படுத்தணும்னு நினைச்சிருப்பீங்க, 20 பேர் தான் வந்திருப்பான். பெருசா எதிர்பார்த்து செய்வோம், ஆனா கொஞ்சமா நடந்திருக்கும். ஆனாலும் சோர்ந்து போகாத, பெருசா நடக்கத்தான் போகுது. இது சும்மா ஒரு ஆரம்பம், இது சும்மா ஒரு டெமோ காட்டுறார் ஆண்டவர். எல்லாத்துக்கும் நமக்கு கூட இதெல்லாம் ஒரு டெஸ்ட்டுக்கு போல இருக்கலாம். சொல்லுங்க ஆமென். சோர்ந்து போயிடக்கூடாது. உடனே எலியா கோவப்பட்டு, என்ன ஆண்டவரை இவ்வளோ ஜெபம் பண்ணி இவ்வளோ விழுந்து கிடந்தேன், போய் இந்த சின்ன என்ன சம்மந்தம் இல்லாமல் இருக்கு, பெருமழையின் சத்தம் சொன்னீங்க, வந்திருக்கிறது கையளவு மேகம், எப்படியா பெருமழை வரும்? போங்கய்யா, உங்களை நம்பி எல்லாம் நான் டென்ஷன் பார்ட்டி, நம்ம எல்லாம் டென்ஷன் ஆகிடுவோம். இன்னைக்கு சொல்கிற 3வது சூழ்நிலை, நீ எதிர்பார்த்த அளவு நடக்காமல் இருக்கலாம். சோர்ந்து போகாத, தொடர்ந்து விசுவாசமா இருங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க எதிர்பார்த்ததை விட மேலாய் நடக்கும், நீங்க நினைச்சதை விட மேலா நடக்கும், நீங்க ஜெபிச்சதை விட. ஆனா ஆரம்பம் அப்படி தான் இருக்கு. அதனாலதான் ஆண்டு சொன்னார், அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணலாம்? கையளவு மேகம் தானே, அசட்டை பண்ணிடாத. கொஞ்சம் மேகம்தான், அதுக்கு நீங்கள் தூக்கிட்டே போங்க. இந்த சின்ன பிள்ளையெல்லாம் கோச்சுக்குவாங்க. சொல்லுங்கள், அப்படி தானே? பெருசாக எதிர்பார்ப்பாங்க, நம்ம கொஞ்சமாக தான் நீயே எடுத்துகிட்டு போ. நோ நோ, பொறுமையாக இருங்க, விசுவாசத்தோடு இருங்க. பரிபூர்ண சுகத்துக்காக ஜெபம் பண்ணேன், கொஞ்சம் சுகந்தான் இப்போ கிடச்சிருக்கு, விட்டுறாத.
முழு சுகம் கிடைக்கும் வரைக்கும் விடாதீங்க. ஒரு இலையிலேயே சொல்லுங்க, இல்லையே ஜெபம் பண்ண பரிபூர்ண சுகம் கிடைக்கல, கொஞ்சம் தானே கிடைக்கும், சோர்ந்து போயிடாத. கிடைக்கும் கிடைக்கும், பொறுமையா இருங்க. சொல்லுங்க அல்லேலூயா. 4வது சூழ்நிலை, இது ரொம்ப சூப்பரான சூழ்நிலை. எப்படி தெரியுமா? நாம எதிர்பார்த்து எதுக்காக காத்திருந்தோமோ, எதுக்காக ஜெபிச்சோமோ, எதுக்காக விசுவாசம் இருந்தோமோ, முதல்ல 0, ஒண்ணுமே நடக்கல. 2வது தாமதமா நடக்குது. 3வது கொஞ்சமா எதிர்பார்த்த அளவு நடக்கல. 4வது முக்கியமான சூழ்நிலை என்னன்னா, நம்ம நினைச்சதுக்கு எதிராய் நடக்குமா. எப்படி எப்படி? இங்கதான் இதுலதான் மண்டை குழம்பி பைத்தியம் முடிச்சிரும், ஓடலான்னு இருக்கும், செத்தரலான்னு இருக்கும். எதுக்குடா இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வந்தோன்னு தோணும். ஏன்? 4வது சூழ்நிலை என்ன சூழ்நிலை சொல்லுங்க? எதிராய் நடக்கும். சொல்லுங்க ஆமென். அப்படி எங்கெல்லாம் நடந்துச்சு? நிறைய சொல்லலாம். யோசேப்பு, ஆண்டவர் அவனுக்கு சொப்பனத்தை இப்படி பெருமலையின் சத்தத்தை கொடுத்தாரோ, அதுபோல அவன் சின்ன பையனா இருக்கும்போது என்னத்தை கொடுத்தாரு சொல்லுங்க? சொப்பனம். என்ன சொப்பனத்தினுடைய அர்த்தம்? எல்லாரும் உங்க காலில் விழுவாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ பெரிய ஆளாகி நீ தான் மற்றவங்கள போஷிப்ப. அதாவது மற்றவங்கெல்லாம் உன்னை சார்ந்து வாழ்வார்கள். கால் விழுகிறதுனா என்ன அர்த்தம்? நீ தான் படி இழப்ப, அதான் அர்த்தம், மீனிங். ஆனால் நடந்தது என்ன? எந்த அண்ணன்மார்களுக்கு இவன் போஷிப்பான்னு கர்த்தர் கனவுகளை கொடுத்தாரோ, எந்த தாய் தகப்பனுக்கு நீ போஷிப்புன்னு கர்த்தர் கனவுகளை கொடுத்தாரோ, 2மே தப்பா போயிடுச்சுப்பா. எப்படி? எந்த அண்ணன்மார்களுக்கு இவன் போஷிப்பான்னு கர்த்தர் விளக்க கொடுத்தாரோ, அதே அண்ணன்மார்களை இவன் பார்க்க போகிறான். இவ்வளவு நாள் ஆச்சு வீட்டுக்கு திரும்பி. அவனுக்கு சொன்னான், டேய் ஹோஹோ, இவங்கால நம்ம விழுகணுமா? இவன் உயிரோடு இருந்தா தானே இவங்கால நம்ம விழுகணும், சாகடிச்சிருவான், தீத்துருவான். தூக்கி குழியில போட்டார்கள். அண்ணன்மார்கள் காலில் விழுவது சொப்பனம், ஆனால் நடந்தது வேறு, எதிராய் நடக்கிறது. அவர்களே இவனை தூக்கி குழியில் போடுகிறார்கள். உங்க வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படி நடக்கும். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒன்றாக இருக்கும், நடக்கிறது வேறதையா இருக்கும். நீ நம்பி விசுவாசித்து பல வருஷமா காத்து கிடந்திருப்பீங்க, இவ்வளோ நாள் கழிச்சு நடக்குது. ஒரு முறை இல்லை, 2 முறை, 8வது முறை போய் பார்க்கும் போது நடக்குது. இவ்வளோ நாள் கழிச்சு நடக்கிறதாவது கொஞ்சம் நல்லா நடக்கலாமே. எதுக்காக காத்திருந்தியோ, எதுக்காக விசுவாசத்திருந்தியோ, எதுக்காக நீ பொறுமையா இருந்தியோ, அது நடந்துருது. இப்ப நடக்க ஆரம்பிக்கும் போதாவது இல்லை, அப்போ கொஞ்சம் தான், அதாவது பரவாயில்லையா. எதிர நடந்தா சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இவனை வணங்குது, ஸ்தோத்திரம். பெரிய கட்டுகள் எல்லாம் அப்படின்னு எடுத்த பெற்றோர்களுக்கே நீ சோறு போடுவேன். ஆனா அப்பனை விட்டு பிரிச்சுட்டாங்க. யாக்கோபுக்கு வந்தா படி அழைப்பான், அதான் சொப்பனம். ஆனா அப்பாவை விட்டு பிரிச்சாச்சு, எப்படி படி அழைக்க முடியும்? எப்படி அப்பாவை காப்பாற்ற முடியும்? எல்லாம் தலைகளா நடக்குது இல்லையா? சொல்லுங்க ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொறுமையாரு, பொறுமையாரு. எதிராக நடக்கிறது போல தெரியும், ஆனால் ஒரு நாள் கர்த்தர் சொன்னது நடந்தே தீரும். கர்த்தர் சொன்னது நிறைவேறியே தீரும். ஒரு அலையிலையோ சொல்லுங்க. எப்பேற்பட்ட விசுவாசிக்கு இங்கே தான் ஆட்டம் காணும். ஊழியக்காரர்களை எங்களுக்கே இங்கே தான் ஆட்டம் காணும். ஏன்? நம்ம ஒரு முயற்சி எடுப்போம், ஆனால் அது எதிராக நடக்கும். அங்கே தான் பைத்தியம் முடிச்சிடும். சொல்லுங்க ஆமென். கடைசியில் அவனை தூக்கி அதே அண்ணன்மார்கள் தூக்குனாங்க, வியாபாரிக்கு வித்து போட்டாங்க. என்ன நடக்குதுன்னே இவனுக்கு தெரியல, எங்க கொண்டு போக போறானுங்களோ தெரியாது. எகிப்து அங்க போய் போர்த்திவருடைய வீட்டில் வித்துட்டானுங்க. என்னடா நடக்குது? அங்க அடிமை, வீட்டில் சுதந்திரவாளியா இருந்தான், இங்க அடிமை. அதுக்கப்புறம் செய்யாத குற்றத்துக்கு பழி சுமத்தப்பட்ட, அதுக்கப்புறம் ஜெயிலு. எல்லாம் எதிராக நடக்குது. கண்ட சொப்பனத்துக்கும் நடப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்துக்கும் நடப்பதற்கும் சம்பந்தம் இல்லை. என் அன்பு தேவ பிள்ளையே, விசுவாசியே, ஏதோ கொஞ்ச நாட்களாக கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தமும் நடப்பதற்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறது. தேவன் காட்டின சொப்பனத்துக்கும் தரிசனத்திற்கும் வாக்குத்தத்தத்திற்கும் இப்ப நடப்பதற்கும் சம்பந்தம் இல்லாம எதிராய் நடக்கும் போது உன்னால் அதை தாங்க முடியாது. பல கேள்வி வரும். ஏன் 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 ஆண்டவர் எப்படி நடக்கும்? சொல்லுங்க ஆமென். ஆனாலும் பொறுமையாயிரு, இறுதி வரை போராடு. கடைசியில அதே யோசேப்பை ராஜா கூப்பிட்டார், அதிபதி ஆக்கினார். பஞ்சம் வந்தபோது அவன் குடும்பத்தார் எல்லாரும் வந்தாங்க, காலில் விழுந்தாங்க. கடைசி வரைக்கும் இவன் தான் அவங்கள போஷிச்சான், கையை தட்டி கையை தட்டி. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். சில நேரத்தில் எதிராக நடக்கும். சொல்லுங்க ஆமென். ஒரு சகோதரி தினந்தோறும் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுவா.
நான் கேட்டேன், என்ன பிரச்சனை உனக்கு டெய்லி வந்து ஜெபம் பண்ணுற? ஐயா, புருஷன் குடிகாரன், ரொம்ப குடிக்கிறான், என்ன பண்ணுறேன்னு தெரில, டெய்லி வந்து ஆண்டவர் பாத்தில் விழுந்து கிடக்கிறேன். ஒரு 3 வாரம் 2 வாரம் 3 கிழமை வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த அம்மா வரல. வழியில் ஒரு நாள் பார்த்து கேட்டேன், அம்மா உன் புருஷன் திருந்தணும்னு சொல்லி டெய்லி வந்து சொல்லி திருந்திட்டானா, அதனால தான் நீ வர்றதில்லையா? வாங்க பாஸ்டர், என்னைக்கு இவன் திருந்தணும்னு ஜெபிக்க ஆரம்பிச்சணும், ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியாவது கோட்டர் ஆஃபர்னு அடிச்சுக்கிட்டு இருந்தான். என்னைக்கு இவன் திருந்தணும்னு ஜெபிக்கிறணும், புல் அடிக்கிறான், ஓவராக குடிக்கிறான். ஜெபிக்கலான்னு ஆரம்பித்தோடனே பிரச்சனை வேற மாதிரி ஆயிருச்சு. எப்படியே அந்த அம்மா சொல்லுது, ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியாவது இவன் திருந்தணும்னு ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியாவது ஏதோ கோட்டர் பாட்டில்னு அப்படி அடிச்சுக்கிட்டு இருந்தான். இப்போ பாட்டலாம் நான் ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி எப்படியாவது தள்ளாடிட்டு வீடு வந்து சேர்ந்துருவான். ஆண்டவரே என் புருஷனை திருத்துங்கன்னு நான் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுற, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுற, பிரச்சனை பெருசாக போச்சு. இப்போ குடிச்சுக்கிட்டு வீதியில் கிடக்கிறான், 4 பேர் தூக்கிட்டு வந்து போடுறாங்க. அப்புறம் என்ன நடந்தது நான் பார்த்தேன், இந்த ஜெபம் பண்ண போய் தான் பிரச்சனை அதிகமாகுது. அப்புறம் நிப்பாட்டிட்டேன் என்னத்தை, ஜெபத்தை. ஏன்னா பிரயோஜனம் இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ணி அது வேற மாதிரி நடக்குது, ஓவரா போகுது. ஜெபிக்க எல்லாத்துக்கிட்டையும் ஒரு தப்பான கான்செப்ட் இருக்கு. என்ன தெரியுமா, அதிகமாக ஜெபம் பண்ணா அதிக சோதனை வரும். எப்படியே அதிகமாக ஸ்பிரிச்சுவலாக இருந்தால் அதிக போராட்டம் வரும். இது எப்படி இருக்குன்னா, அதிகமாக சாப்பிட்டு அதிகமாக ஒல்லியாவான வேணாது, அதிகமாக சாப்பிட்டா குண்டாதான் ஆவேன். அல்லேலூயா. கவனிக்கணும், இன்னைக்கு இப்படி ஒரு நிறைய பேருக்கு இப்படி ஒரு தப்பான கான்செப்ட். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிக்கணும் எல்லாரும். என்ன நடந்தது, கடைசியில் அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் அந்த ஆள் திருந்த மாட்டான் பாஸ்டர், இனிமேல் நானும் ஜெபிக்கல நீங்களும் ஜெபிக்காது, எனக்கு பிரசங்கம் நடக்குது அங்கே, அவன் திருந்த மாட்டான், குடிகாரனோட கல்யாணம் பண்ணி குடிகாரனோட வாழ்ந்து குடிகாரனோட சாகணும்னு என் தலைவிதி, விடுங்க. பொறுமை இல்லையே, தொடர்ந்து வந்து நீ அப்படி பிரச்சனை அதிகமாகும் போது தான் நீ தொடர்ந்து ஜெபத்தை விடக்கூடாது. ஒரு புதுசாக கல்யாணம் ஜோடியில் கல்யாணம் அன்னையிலேருந்தே சண்டை. இது எப்படி இருக்கு, ஒரே குழப்பம், கணவன் மனைவிக்குள்ள சண்டை. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணேன், குடும்ப ஜெபம் பண்ணிப்பார், உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும், கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற சண்டையெல்லாம் சரியாகும்னு சொல்லி இவங்களும் போய் சரி பாஸ்டர் சொல்லிட்டாருன்னு குடும்ப ஜெபம் ஆரம்பித்தாங்க. சொல்லுங்க ஆமென். ஒரு நாள் கேட்டால் அந்த கணவன் மனைவி பார்த்து, எப்படி குடும்பம், நான் நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறோம் பாஸ்டர், ஓகே. கடைசியில் ஒரு 2 வாரம் கழிச்சு கேட்டால் சொல்கிறாங்க, என்ன எப்படி குடும்ப ஜெபம் போகுது? இல்லை பாஸ்டர், அந்த ஆள் சொல்கிறான், குடும்ப ஜெபம் பண்ணி பிரச்சனை பெருசாகிருச்சு பாஸ்டர், சண்டை அதிகமாகிருச்சு பாஸ்டர், எங்களுக்குள்ள நடக்கிற சண்டை தீரணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் தான் அவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்கு எங்களுக்குள்ள சண்டை தீரணும்னு ஜெபிக்க ஆரம்பித்தோம், அதுக்கப்புறம் அவன் என்ன போட்டு அடிக்கிறா, பிரச்சனை பெருசாக போச்சு. அல்லேலூயா. அதனால என்ன செஞ்சீங்க, உட்கார்ந்து யோசிச்சோம், இந்த ரொம்ப ஜெபம்னு போய் தான் ரொம்ப பிரச்சனை வருது, அதனால நீ பாட்டு ஃபேமிலி ப்ரேயர் கட்டு. ஹலோ, சில நேரத்தில் எதிராக நடக்கும். முக்கியமான ஒரு விஷயம், மோசே அவன் பாட்டுக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு வீட்டோட மாப்பிள்ளையா இருந்தான். யாரு? மோசே. மாமனார் வீட்டோட மாப்பிள்ளையா ஆடு மேய்ச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை வீட்டோட இருக்கிறான். அவனை போய் பிடிச்சி சும்மா கிடக்கிற சங்க ஊதிக்கு எடுத்தான்னு ஒரு பழமொழி இருக்குது தெரியுமா, அப்படி அவனை போய் பிடிச்சிங்க, வாடா நீ தாண்டா சூப்பரான ஆளு, போடா எகிப்துக்கு போய் ராஜாவோட போராடுறா, அந்த பார்வானோட பேசுறா, என்னுடைய ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, ஆளோட்டிகள் நிமித்தம் அவங்க படுற பாடு ஐயையோ பரலோகத்துக்கு எட்டுச்சு, போ கூட்டிட்டு வா, கானான் தேசத்துக்கு அவங்கள நான் கொண்டு போய் விட போறேன், போடா. கத்த சொன்னா கீழ்ப்படியணுமா கீழ்ப்படிய கூடாதா? என்ன சொல்றாரு, நீ போ, அந்த ஜனங்களை விடுதலை ஆக்க வேணும். நடந்தது வேற, நடந்தது ஆப்போசிட். இவனும் போறான், போய் அந்த இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றான், இவரு நான் ஆண்டவர் அனுப்பியிருக்கிறாரு, என்ன உனக்கு பிரச்சனை? ஒன்றும் இல்லை, நீ 400 வருஷமா அடிமைத்தனம், உங்களை எல்லாம் கானான் தேசத்துக்கு கொண்டு போறாராம், பாலுந்தேன் ஓடுகிற தேசத்தை கொடுக்குறாராம், கட்டாத வீட்டை கொடுக்குறாராம், நட்டாத திராட்சை தோட்டத்தை கொடுக்குறாராம், சூப்பரான வாழ்க்கை, இங்கெல்லாம் அடிமைத்தனம், அங்கே சுதந்திரமா, வாங்க எல்லாரும் போகலாம். இவன் பேச்ச எல்லாரும் நம்பி ஓகேன்னு சொல்ல, கடைசியில் இவன் போய் ராஜா கிட்ட போய் கேட்க, எங்களை விடுங்க, நாங்கள் போய் கானானுக்கு போகிறோன்னு சொன்னால் விட மாட்டான், அதனால் போய் 3 நாள் பிரயாணம் போய் என்ன செய்கிறோம், ஆராதனை செலுத்தி விட்டு வர்றோன்னு சொல்லி கேட்க, அவன் டென்ஷன் ஆகி, ஏற்கனவே ஸ்தோத்திரம், ஓஹோ நீங்கள் வனாந்தரத்துக்கு போய் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வர்ற அளவுக்கு ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ, ஜாலியாக இருக்கிறீங்களோ, எல்லாம் இந்த மேனேஜர் சூப்பர்வைசர்லாம் கூப்பிட்டாக்கவா,
இவனுங்களை சும்மா விடாத, சும்மா இருக்கிறனால தான் ஆனந்தர போகிறோம், அங்கே போகிறோம், ஆராதிக்க போகிறோங்கிறான். இன்னும் எச்ச வேலையை கூட என்ன செய்ய? முதலாவது செங்கல் சுடணும், அதுக்கு வைக்கோலை போட்டு சுட்டு கொண்டு வரணும். இப்போ வைக்கோலை கொடுக்காத, அவனா போய் தேடி எடுக்கட்டும், ஆனால் அதே அளவு கல் சுட்டு கொண்டு வரணும். எப்படி இருக்கும்? பிரச்சனை அதிகம். இப்போ இப்படி சொன்ன உடனே அவங்களால வைக்கோல் இருக்கும்போதே பயங்கர உபத்திரவம், அதை செய்ய முடியல, அட்டி உத. இப்போ வைக்கோல் கொடுக்க மாட்டோம், ஆனால் நீ அதே அளவு வேலை செய்யணும். செய்யாம போனதுனால அடி ஒத்த. எல்லாரும் வந்து நேராக சண்டைக்கு வந்துட்டாங்க மோசே கிட்ட. மோசே, நாங்க பேசாம கஞ்சி குழிய குடிச்சுக்கிட்டு இருந்தோம், உன் பேச்ச நம்பி. இப்ப என்ன பாச்சு? எங்கள் வாசனையை நீ கெடுத்தாய், உன்னால எங்களுக்கு இன்னும் அதிக பிரச்சனை. ஏதோ கானான் தேசம்னு சொன்ன, விடுதலைன்னு சொன்ன, பாலுநேர் ஓடுகிற தேசம்னு சொன்ன, இருக்கிறத விட பிரச்சனை அதிகமாயிருச்சியா? நீ பேசாம இருந்திருக்கலாமே. இங்க வந்து எங்களுக்கு ஆசையை காட்டி நீ பாட்டுக்கு பார்வோனிடத்துல பேசி பிரச்சனை பெருசாயிருச்சு, ஆப்போசிட்டா மாறிடுச்சு. இப்ப வேலைய பல மடங்கு அதிகமாக்கிட்டான், வைக்கோலும் கொடுக்கல. ஏன் இப்படி பண்ணுன? வாசிப்போம், யாத்திராகமம் எடுத்துக்கொள்வோம். 5வது அதிகாரம் 21வது 20வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அவர்கள், யாத்திராகமம் 5:20, அவர்கள் பார்வோனுடைய சமூகத்தை விட்டு புறப்படுகையில் வழியில் நின்ற மோசேக்குக்கும் ஆரோனுக்கும் எதிர்பட்டு. 21வது வசனம், யாத்திராகமம் 5:20. அவர் அவர்களை நோக்கி, நீர் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையிலே பட்டயத்தை கொடுத்ததை நிமித்தம் கர்த்தர் உங்களை பார்த்து நியாயம் தீர்க்க கடவர் என்றார்கள். சொல்லுங்க, ஒரு அலையிலேயே சொல்லுங்க. ஏன் அவன் எங்களை கெடுத்த, எங்க வாசனையை கெடுத்த, நல்லா இருந்துமே. மோசேக்கு எப்படி இருக்கும்? இவன் போய் மறுபடியும் புலம்புறான், ஆண்டவரே என்னையா அது, நீங்க சொல்லிதானே நான் வந்தேன், முயற்சி எடுத்த, எல்லாம் பண்ணேன், கீழ்ப்படிஞ்சேன், ஆனா நிலைமை வேற மாதிரி ஆயிருச்சு. 22வது வசனத்துல மோசே சொல்ற, அப்பொழுது மோசே கர்த்தரிடத்தில் திரும்பி போய், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன? ஆண்டவர் தீங்கு வர பண்ணனவ அனுப்புனாரு. அதெல்லாம் சொல்லுங்க, மோசேவை அனுப்புனது ஆண்டவர் தீங்கு வருவதற்கா? பேசுங்களே, விடுதலையாக்க. ஆனா நடந்தது என்ன? தீங்கு வந்துருச்சு. அடுத்தது 23, நான் உமது நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான். பாருங்க பாருங்க, அவன் சொல்றான், நீர் உம்முடைய ஜனங்களை விடுதலை ஆக்க இல்லையே. விடுதலை ஆக்குவேன்னு சொல்லிதான் அனுப்புனாரு, கானானுக்கு கொண்டு போவோன்னு சொல்லிதான் அனுப்புனாரு. ஆனா மோசே இப்ப புலம்புறான், நீங்க சொன்னபடி நடக்கலையே ஆண்டவரே, விடுதலை ஆகலையே, நிலைமை ஆப்போசிட்டா போயிருச்சு. முன்ன விட இப்ப அதிகமான வேலை, அதிகமா, ஏற்கனவே உபத்திரம் தாங்க முடியல, இப்ப அதை விட அதிக உபத்திரமா. என் அன்பு தேவ பிள்ளையே, அல்லது தேவனுக்காக ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரா சகோதரியே, உன் வாழ்க்கையில் இந்த 4 விதமான சூழ்நிலைகள் இருக்கும். நீ எடுக்கிற முயற்சிகள், நீ எடுக்கிற ஜபங்கள், நீ எடுக்கிற ஸ்தோத்திரம், அலைச்சல்கள், விசுவாசம், இதெல்லாம் ஆட்டங்காணும்படியாக. முதல்ல ரிசல்ட் 0வா இருக்கலாம், ஒண்ணுமே நடக்காம இருக்கலாம். 2வது ஸ்தோத்திரம், நீ இவ்வளவு ஜெபம் பண்ணி தாமதமாகி கொண்டிருக்கலாம். எந்த காரியத்துக்காக நீ ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ, காத்து கிடக்கிறாயோ, உழைக்கிறாயோ, உபவாசித்திருக்கிறாயோ, அந்த காரியத்தில் தாமதமாகலாம். அடுத்தது, நீ எதிர்பார்த்த அளவல்லாமல் கொஞ்சமாய் இதுக்கு கிடைக்காம இருக்கலாம், நீ சொல்லலாம். எல்லாத்துக்கும் மேல எதிராய் நடக்கும்போது உன்னால தாங்க முடியாது. என்ன நடக்குது ஆண்டவரே? விடுதலை ஆக்கணும்னு சொல்லி தான் அனுப்புனீங்க, விடுதலை ஆக்கலையே. அவன் என்ன போட்டு திட்டுறானுங்க, நீ வந்து எங்க வாசனையை கெடுத்துட்டேன்னு சொல்றாங்க. இது என்ன? கொஞ்ச நாட்களா நீயும் இந்த கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாய். நீங்களும் உள்ள உடைஞ்சு போய் அழுதுகிட்டு இருக்கிறீங்க. நான் பண்ண ஜெபமெல்லாம் வேஸ்டா, நான் போட்ட உபவாசம் வேஸ்டா, நான் அலைச்ச வேஸ்டா, எல்லாம் ஆப்போசிட்டா நடந்துருச்சு. அதுக்கு பேசாம ஜெபிக்காம முயற்சி எடுக்காம இருந்திருக்கலாம். நான் பாட்டுக்கு பேசாம ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்திருப்பேன். என்ன கூப்பிட்டு இங்கே அனுப்பி பிரச்சனை வேற மாதிரி ஆயிருச்சு. ஆண்டவரே, மோசே புலம்புறான். ஆனாலும் விசுவாசத்தை விட்டுறாத. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு போதிச்சு தான் அனுப்புறாரு, உங்களுக்கு சொல்லி கொடுத்து தான் அனுப்புறாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கும். ஆனாலும் விசுவாசத்தை விட்டு விடாதிருங்கள், ஆனாலும் சோர்ந்து போகாதிருங்கள், ஆனாலும் கர்த்தருடைய காரியத்தில் நீங்க பின்னடைவை சந்திக்காம இருங்க. தொடர்ந்து முயற்சி எடுங்க, தொடர்ந்து விசுவாசமா இருங்க. பிரைஸ் தி லார்ட். சாமுவேலை காணு வரைக்கும் அண்ணாலே நீ சோர்ந்து போகாதே, ஆலயத்தை கட்டு வரைக்கும் சாலமோனே நீ சோர்ந்து போகாதே, கானானுக்குள்ள கால வைக்க வரைக்கும் நீ சோர்ந்து போகாதே, இடையில பலவிதமான போராட்டம் வர, பெரும் மழையை பார்க்கிற வரைக்கும் நீ சோர்ந்து போகாதே, ஒரு ஈசாக்கை பெற்றெடுக்க வரைக்கும் எத்தனை வயதானாலும் நீ சோர்ந்து போகாதே.
பார்வோன் மனசு மாறி விடுதலை ஆகிற வரைக்கும் நீ சோர்ந்து போகாத. கர்த்தருடைய பிள்ளைகள் போராடுகிற குணத்தை வளர்த்திக்கணும். ஒரு அல்லையா சொல்லுங்க, போராடுகிற குணத்தை வளர்த்திக்கணும். இந்த 8 கால் பூச்சி, சிலந்தி பூச்சி பாருங்க, ஒரு கூட்டை கட்டுதுன்னா 100 முறை கீழே விழுந்து மேலே ஏறும். 100 முறை கீழே விழுக மறுபடியும் ஏறும் கீழே. ஆனாலும் அது கட்டியே தீரும். ஆஃப்டரால் ஒரு குருவி, எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க குருவி? அந்த இந்தியாவில் எல்லாம் இருக்கும், ஒரு மரக்கிளையில் கூட தொங்கிட்டு இருக்கும். காக்காயெல்லாம் கிளையில் மேலே கட்டும். சில குருவி என்ன செய்ய தெரியுமா, அது தூக்கணாங்குருவி, வெரி குட், பறந்துக்கிட்டே தான் கூட்டை கட்டும். என்ன சவால்! அட்டா எப்படி கட்ட முடியும்? அப்படி ரொம்ப கஷ்டம். எவனும் என்ஜினியர் கூட, அப்படி பிஇ படித்த என்ஜினியர் கூட கட்ட மாட்டான். கீழே தொங்கிட்டு இருக்கு, அதில் கூட தொங்கும். பறந்து ஒவ்வொன்றா கொண்டு வந்து ஒவ்வொரு இலையாக ஒவ்வொரு அந்த நூல் மாதிரி கொண்டு வந்து டட்டா. ஒரு பறவைக்கு இருக்கிற போராடுகிற குணம் நமக்கு இல்லை. ஒரு சிலந்தி பூச்சிக்கு இருக்கிற போராடுகிற குணம் நமக்கு இல்லை. கர்த்தர் சொன்னதுதான். ஆரம்பத்தில் இல்லாமல் இருக்கலாம், தாமதமாகலாம், கொஞ்சம் அளவு இருக்கலாம், அல்லது எதிராய் நடக்கலாம். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் வாக்கு மாறாதவர், அவர் சொன்னதை செய்கிறவர். நான் சொன்னது உண்மைன்னா ஆமைன்னு சொல்லுங்க. எத்தனை நாள் ஆனாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. உங்களுடைய போராடுகிற குணத்தை விட்டுறாதீங்க, உங்க விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உங்க ஜெபத்தை விட்டுறாதீங்க. சில பேரெல்லாம் பாவத்து கூட போயிட்டான். இந்த மாதிரி நடந்த உடனே அட போங்கய்யா, பரிசுத்தமாக இருந்து மட்டும் என்ன பிரயோஜனம், அவன் பழைய வாழ்க்கைக்கே போகிறேன். சில பேரெல்லாம் போயிட்டாங்க பழைய வாழ்க்கைக்கு. போயிடாதீங்க. பரிசுத்தத்தை நிலைச்சிடலைங்க, விசுவாசத்தை நிலைச்சிடலைங்க. அதனால தான் சொன்னார், ஜெபத்தை இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. 1 தெசலோனிக்கேயர் 5:17. ஏன் அப்படி சொன்னார்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணால் 24 மணி நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுறது அர்த்தமா? அப்படி சாத்தியமா? இப்போ எப்போ பல்லு வளர்க்குறது, எப்போ சாப்பிட்றது, எப்போ குளிக்கிறது? இதோட மீனிங் என்ன? ஒரு காரியத்துக்காக நீ ஆரம்பிச்சிட்டேன்னா அது நடக்கிற வரைக்கும் ஜெபத்தை நிறுத்தாத. அது எத்தனை நாளோ எத்தனை வருஷமோ. ஏமே சொல்லுங்க, ஏமே கடைசி வரை போராடு, இறுதி வரை போராடு, வெற்றி நிச்சயம். இந்த மாதத்தின் யுத்தத்தில் ஜெயம். அப்படி நடக்கணும்னா இறுதி வரைக்கும் உன் பிடிவாதத்தை விட்டுறாத. அருமையான யாக்கோபு சொல்றாங்க, ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை விட்டே. இந்த பிடிவாதம் ராத்திரி ஆனாலும் சரி, வெடிஞ்சு போச்சு, மத்தியானம் ஆனாலும் உங்களை விட மாட்டேன்னு தான் நிற்கிறான். ஒருவேளை வெடிஞ்ச உடனே ஆண்டவர் அப்பம் பேசலைன்னா அவன் நிச்சயமா மதியானம் வரைக்கும் கூட ஜெபம் பண்ணியிருப்பான். அல்லேலூயா. சோர்ந்து போகாதீங்க, பலனடைங்க, உற்சாகப்படுங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, இன்னும் பரிசுத்தமா இருங்க, இன்னும் அதிகமா. சொல்லுங்க ஆமென். பரிதுமை கூட கூப்பிடுறான், எல்லாரும் டேய் கூப்பிடுறாங்க, அதட்டுறாங்க. ஆனா நம்ம அந்த சோர்ந்து போய் உட்கார்ந்துரும். அவனோ இன்னும் அதிகமாய் தாவீதின் குமாரனே, இன்னும் அதிகமா உங்க பரிசுத்தத்தை கூட்டுங்க, உங்க விசுவாசத்தை, உங்களுடைய முயற்சி, அலைச்சல் இன்னும் அதிகமா சவாலா கர்த்தர் செய்வார். சீக்கிரம் சாமுவேல் பிறக்க போறான், சீக்கிரம் கானானை அடைய போறோம், சீக்கிரம் யோசேப்பு அதிபதி ஆக போகிறான், சீக்கிரம் பெருமழை. அந்த சின்ன மேகம் அடுத்தடுத்த வசனத்துல வருது, டக்கு 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 பெரிய மேகமா மாறி மழை கொட்டுன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் அமைதியா இருக்கிற மாதிரி இருந்தாருன்னா ரொம்ப நாள் அமைதியா இருக்கிற மாதிரியே இருப்பார். ஆனா செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா தீவிரமா செஞ்சு முடிப்பார். என்ன புரியுதா? இதுவரைக்கும் மழை வரல, மேகம் வரல, 1 முறை 2 முறை 3 முறை 8 முறை ஆண்டவர் அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் கையளவு மேகம் வந்த உடனே ஆண்டவர் அதுக்கப்புறம் லேட் பண்ணல. கட்ட மழை அது வானம் பூரா பெரிய மேகமாக மாறி மழை கொட்டுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்கிற மாதிரியே தான் இருப்பார். ஆனால் சொல்கிறேன், செய்ய ஆரம்பிச்சிட்டாருன்னா தீவிரமாய் செய்து முடிப்பார். எல்லாரும் எழுமணிப்போம். எல்லாரும் எழும்பி நின்று ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தர் நல்லவர், தெளிவாய் தேவன் நம்மோடு பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை ஸ்துதிங்க, எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். உன் பல கேள்விகளுக்கு கர்த்தர் பதிலை கொடுத்திருக்கிறார். பலவிதமான கஷ்டமான சூழ்நிலைக்கு நீங்கள் கடந்து செல்லலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த நாளில் தேவன் நம்மோடு தெளிவாய் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க, எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே கடைசி வரைக்கும் போராடுகிற அந்த குணத்தை எனக்கு தாங்கப்பா. ஜெபத்தை நான் விட்டுறக்கூடாது, இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, காணும் வரை, ஆண்டவரை கிடைக்கும் வரை, எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, அடையும் வரை நான் சோர்ந்து போகக்கூடாது. என் பரிசுத்த வாழ்க்கையை விட்டுறக்கூடாது, என் விசுவாசத்தை விட்டுறக்கூடாது, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டுறக்கூடாது, நான் பின்னடைவை போயிடக்கூடாது.
விதைத்திருக்கிறேன், விளையச் செய்யும். வேதனையோடு கண்ணீரோடு பல கேள்விகளோடு வந்த பிள்ளைகளோடு பேசியிருக்கிறேன் என்று நம்புகிறேன். எங்களை பலப்படுத்தும், இன்னும் உற்சாகப்படுத்தும், தொடர்ந்து ஓடவையும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவே, இந்த சபையில் ஒரு எழுப்புதல் வரட்டும். ஊழியரை, குடும்பங்களை காத்துக்கொள்ளும், பெரிய காரியங்களை செய்யும். இந்த சபைக்கென்று நீர் கொடுத்த தரிசனம் நிறைவேறட்டும். ஆண்டவரே, இந்த சபைக்கென்று கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறட்டும். சீக்கிரம் பெரும் மழை இந்த சபைக்குள் உண்டாகட்டும். ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கரங்களை தட்டி